ஸோ குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் பேக். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஒன். ஸோ உங்களுக்கே தெரியும், நான் டெய்லி மார்க்கெட்டில் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் கொடுப்பேன். மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடி நான் வீடியோ அப்டேட் பண்ணுவேன். இந்த வீடியோ பாருங்கள், என் லெவல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். சொன்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், எழுதி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே வந்து இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுருங்க நான் சொல்ல வரல. ஏன்னா நான் இங்கே ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஓகே, ஸோ நான் கொடுக்குறது எதாக இருந்தாலும் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணால் தயவு செஞ்சு நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் ஐ எம் கிவிங் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இது எல்லாமே என்னோட வியூ. ஓகே, மை ஓன் பர்சனல் வியூஸ், ரைட்? அண்டு வாங்க நம்ம இன்னைக்கு உண்டான ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் போவோம். ஸோ நேற்று நான் ஆல்ரெடி கிளியராக சொல்லியிருந்தேன். ஐ மீன் லாஸ்ட் ப்ரீவியஸ் டேயில், அதாவது இந்த நாள், ஸோ ஃப்ரைடேயில் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் வந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் கமெண்ட். ஸோ இன்னைக்கு நம்ம அதாவது இன்னைக்கு டுடே இஸ் மண்டே, இன்னைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும்னு பார்க்குறேன். அதை சொல்கிறேன், அப்படியே எழுதிக்கோங்க. சாரி, முக்கியமான ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1, இன்னைக்கு ப்ரீமியம் ரொம்பவும் ஹெவியாக இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், டபுள் த ரேட். ஸோ நீங்கள் ஒரு லாட் எடுக்க போனால் மினிமம் 12,000 to 15,000 கேட்கும் இந்த மணி எடுக்க போனால். ஸோ தயவு செஞ்சு லாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் 1 or 2 லாட் மட்டும் போங்க, அதுக்கு மேலே போகாதீங்க. நம்பர் 1 முடிஞ்சிருச்சு. நம்பர் 2, எப்படி பார்த்தாலும் மார்க்கெட்டில் இன்றைக்கி வாலட்டிலிட்டி நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். திரும்ப சொல்லிட்டேன், வாலட்டிலிட்டி பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஒரு சைடு, நிஃப்டி ஒரு சைடு போக சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு ஸ்பெஷலி பேங்க் நிஃப்டி ப்ளஸ்லேயும் நிஃப்டி நெகட்டிவ்லையும் இருக்கலாம், இல்லை நிஃப்டி ப்ளஸ்லேயும் பேங்க் நிஃப்டி நெகட்டிவ் இருக்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா கேப் அப்பே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி டவுன் சைடில் இருக்கலாம், பேங்க் நிஃப்டி ப்ளஸில் இருக்கலாம். ஸோ இது ரெண்டும் செட்டில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. ஒரு 9:45 ஒரு 10 மணிக்கு மேலே நீங்கள் ட்ரேட் எடுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு கொஞ்சம் மொமெண்டமோட ஐடியா கிடைக்கும். ஸோ நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா நான் பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான் எழுதுகிறேன் பாருங்கள், கேப் அப். இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு படி மார்க்கெட்டில் இன்றைக்கி கேப் அப் ஆச்சுன்னா நல்லா பாருங்கள். கேப் அப் ஆச்சுன்னா முக்கியமான நம்மளோட பாக்ஸ் ஜோனை பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம பாக்ஸ் ஜோன். 49,200லேருந்து 49,300 வரைக்கும் இருக்குது. ஸோ 49,200லேருந்து 49,300 வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், குரூஷியலான ஒரு பாக்ஸ் ஜோன், முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சப்போஸ் இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கேப் அப் எடுத்துச்சுன்னா இந்த பாக்ஸில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா மார்க்கெட் இங்கே வரும், திரும்ப இங்கே ஆடும், திரும்ப இப்படியே ஆடிக்கிட்டு வரும், உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆடும். ஸோ எப்போ மார்க்கெட் 209 கீழே, ஐ மீன் 200 கீழே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்படி எடுக்குது, இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். எப்போ இதை பிரேக் அவுட் ஆகுதோ நீங்கள் தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம். அப்போது 49,119, 49,047, 48,986 டார்கெட் வரும். நல்லா பாருங்கள், 48,986 வரும். முக்கியமான வெரி க்ரூஷியல் ஜோன். பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு சப்போர்ட் இல்லை, எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க, எந்த ஒரு சப்போர்ட் இல்லை, ரெசிஸ்டன்ஸ் இல்லை. இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடும். இங்கே வந்தால் பவுன்ஸ் ஆகும். திரும்ப சொல்கிறேன், இந்த லெவல் வந்தால் உடனே பவுன்ஸ் ஆகும். மார்க்கெட்டில் எப்படி ரொம்ப ஸ்லோவாக இறங்கி இந்த லெவலில் சர்ன்னு பவுன்ஸ் ஆகும். பவுன்ஸ் ஆகி எப்போ இதை பிரேக் ஆகுதோ, எப்போ இது கீழே க்ளோஸ் ஆகுதோ தாராளமாக நீங்கள் புட் சைட் ஒன்ஸ் அகெயின் போகலாம். இந்த லைனுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு, இந்த லைன் என்னென்னா 48,986, இந்த லைனில் ஸ்டாப் லாஸ் வச்சு போங்க. உங்களுக்கு 48,683 கூட வந்துடும். இது எப்போ எல்லாம் நடக்கும், எப்போ மார்க்கெட்டில் கேப் அப் இருந்தால் மட்டும் நடக்கும். நோட் பண்ணிக்கோங்க, கேப் அப் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். நல்லா பாருங்கள், இது பெரிய ஹெவியான குரூஷியலான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ்.
மார்க்கெட் இந்த இடத்துல எங்கேயா கேப் அப் ஆச்சுன்னா பிரச்சனை மார்க்கெட்டுக்கு. ரைட்? வாங்க. சப்போஸ் இதே கேப் அப் ஆகி நல்லா பாருங்க. இதே கேப் அப் ஆகி மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் ஆயிருச்சு, இல்லை இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிருச்சு. இதுக்கு மேலே இப்படின்னு சஸ்டெயின் ஆகுது. நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி இருக்கும் கேண்டில்ஸ்? இதுக்கு மேலே இப்படி சப்போர்ட் எடுக்கும், இப்படி உள்ளே இருக்கும், இதுக்கு உள்ள சப்போர்ட் இப்படி எடுத்துட்டு இருக்கோம். இப்படி சப்போர்ட் எடுக்குதுன்னு வைங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல பாருங்க. இதை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 கேண்டில், ஓகே, 4 to 5 கேண்டில் நல்லா பார்த்துக்கோங்க. 4 to 5 கேண்டில்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். ஓகே, 4 to 5 கேண்டில் மேலே எப்போ சஸ்டெயின் ஆகுதோ இமீடியட்டாக இதில் மூவில் நீங்கள் சிஇ சைடு போகலாம். திரும்ப சொல்கிறேன், சிஇ சைடு போகலாம். நல்லா பார்த்துக்கோங்க. என்னோட பாக்ஸுக்கு மேலே போனால் மட்டும்தான் நீங்கள் சிஇ சைடு போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. பாக்ஸுக்குள்ளே இருக்குதா, இதுக்குள்ளேயே சஸ்டெயின் ஆகுதா, போகக்கூடாது. இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். நல்லா பாருங்கள், இந்த பாக்ஸுக்கு மேலே இங்கே க்ளோஸ் கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3-4 கேண்டில், 4 to 5 கேண்டில் கூட நீங்கள் க்ளோஸ் கொடுக்கணும். அந்த பிரேக் அவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சிஇ சைட் போகலாம். சிஇ சைட் போனால் எதுவுமே கிடையாது. அதனால் மார்க்கெட்டில் டக்குன்னு ஒரு மொமெண்டம் வரும். ரைட்? டக்குன்னு மொமெண்டம் வரும். இந்த மொமெண்டம் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகும் பாருங்கள். இந்த மொமெண்டமோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆனது 49,684. 49,684 போயிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு புல் பேக் வரும். புல் பேக் வந்து ஆடும். ஒன்ஸ் 49,684 பிரேக் ஆச்சுன்னா, 49,684 அடுத்த டார்கெட் 49,970. 49,970 இந்த டார்கெட் வந்துவிடும். இதையும் பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் போச்சுன்னா, இதையும் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு திரும்ப இதையும் பிரேக் ஆகிட்டு போயிடுச்சுன்னா, மார்க்கெட்டில் லாஸ்ட் டார்கெட் ஆனது 51 இருக்கு பாருங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே 51,027 இவ்வளோ வரைக்கும் இருக்குது டார்கெட். எதுவுமே கிடையாது நடுவில். என்ன கேட்டிங்கன்னா நடுவில் எந்த இதுவும் கிடையாது. Now this question 51,027 இன்னிக்கே வந்துருமா? சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் எக்ஸிட் போல் யார் வருவாங்கன்ற அந்த இதில் எக்ஸிட் போலோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டில் உங்களுக்கு ஹெவி வாலடைல் கிடைக்கும், ஹெவி வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்மளுக்கு அவ்வளோலாம் வேணாம். நமக்கு ஒரு 200 to 300 பாயிண்ட் கேப்சர் பண்ணால் போதும். 2 லாட் இன்னைக்கு என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கி எடுக்கிறது ரிஸ்க்கு தான். ஏன்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்குல்ல, இதெல்லாம் நமக்கு நிறைய சான்ஸ் கொடுக்கும். பேங்க் நிஃப்டி நிறைய சான்ஸ் கொடுக்கும். டோன்ட் கெட் ட்ராப்டு. ரொம்ப ட்ராப் ஆயிடாதீங்க. ஓகே, ஸோ சொன்ன லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்? சப்போஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்லா பாருங்கள். சப்போஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள். சப்போஸ் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி கேப் டவுன் ஆயிடுச்சு. கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா உடனே வெயிட் பண்ணிவிட்டு புட்டுன்னு கால் சைட் போயிடாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். என்ன கேப் டவுனாக இருந்தாலும் எனக்கு 568க்கு கீழே க்ளோஸ் ஆகணும். என்ன 568. ஸோ கேப் டவுனோட நம்மளோட பாக்ஸ் ஜோன் பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் ஜோன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் ஜோன். பாக்ஸ் ஜோன் என்ன சொல்லுங்கள்? 48,687, 48,648. ஓகே, இது நம்ம பாக்ஸ் ஜோன். நீங்கள் இதை வேணால் எடுத்துக்கலாம் 568 வரைக்கும். 568லேருந்து 688, 568 to 688 ரொம்ப குரூஷியலான லெவல். ஸோ இன்னைக்கு கேப் டவுன் ஆகி இந்த 568 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் நீங்கள் புட் சைட் போகலாம். டார்கெட் வந்து இது 48,335, 48,335. நெக்ஸ்ட் டார்கெட் 48,225. ஓகே, 2 டார்கெட்ஸ், 2 டார்கெட் டவுன் சைட் கொடுக்குறேன். சப்போஸ் இன்னைக்கு கேப் டவுன் எடுத்து கேப் டவுனில் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ஓகே, கேப் டவுனில் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். சப்போஸ் மார்க்கெட்டில் இது வரைக்கும் இதாகி இது கீழே பிரேக் ஆகி போயிடுச்சுன்னா இந்த டார்கெட்ஸ் வரும். சப்போஸ் இன்னைக்கு கேப் டவுன் எடுக்குது, மார்க்கெட் இதுக்குள்ளே ஆடி இதுக்கு மேலே இப்படி க்ளோஸ் ஆகுது. என்ன கேண்டில்? 1 2 3 4 5
5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு 4, 5 க்ளோஸ் ஆகுது. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா நல்லா பார்த்துவாங்க. இதுக்கு மேலே இப்படி சஸ்டெயின் ஆகுதுன்னா இதோட பிரேக் அவுட் கொடுக்கும்போது தாராளமாக நீங்கள் சிஇ சைட் என்ன போகணும், கால் சைட் சிஇ சைட் போகலாம். ஓகே, சிஇ சைட் போனீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 48,983, 49,047 அண்ட் ஈவன் 49,119 வந்துடும். 49,119 வந்துவிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நிஃப்டியோட சூப்பரான மொமெண்டம் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் கிடைக்கும். ரைட், நிஃப்டியோட சூப்பரான மொமெண்டம் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் கிடைக்கும், பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம் பாருங்க. சப்போஸ் இதுக்கு மேலெல்லாம் கேப் அப் ஆகிட்டு சஸ்டெயின் ஆகிட்டு ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகிட்டு ரொம்ப தூரமெல்லாம் பெரிய பெரிய கேப் அப்லாம் ஆகுது, சஸ்டெயின் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். அதை பிரேக் அவுட் ஆகுதா, அதை பிரேக் டவுன் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கோங்க. எங்கேயோ லெவலே இல்லாத இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக கால் சைட் போயிடும். அப் சைட் போச்சுன்னா பிரேக் டவுன் குடிச்சா புட் சைட் வந்துடும். ஸோ இந்த லெவல்ஸை நோட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். டோட்டல் 4 கண்டிஷன் சொல்லியிருக்கேன். இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வர கண்டிஷன், இதுக்கு மேலே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிற கண்டிஷன், அதே மாதிரி சப்போஸ் நடுவில் எங்கேயா எடுத்துச்சுன்னா அவசரப்படாதீங்க, ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ இந்த 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 15 மினிட்ஸில் இங்கே 15-20 மினிட்ஸ் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தா தாராளமாக கால் சைட் போகலாம். அதே மாதிரி பிரேக் டவுன் கொடுத்தா தாராளமாக புட் சைட் போகலாம். இன்பிட்வீனில் எங்கேயா எந்த லெவல்ஸும் இல்லாத இடத்துல எடுத்ததுன்னா இது. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லாஸ் ஆகக்கூடாதுன்னு தான் நான் எடுக்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி டவுன் சைடு பாக்ஸ் ஜோன் சொல்லியிருந்தோம், ஓகேவா? ஸோ 683லேருந்து அதாவது 683 568 வரைக்கும் இந்த ஜோன் சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ 683லேருந்து 568 இந்த ஜோன் சொல்லியிருந்தோம், பாக்ஸ் ஜோன். ஸோ பை மிஸ்டேக் டிஃபால்ட்டாக டிலீட் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் கேப் டவுன் எடுத்து இந்த பாக்ஸை சப்போர்ட் எடுத்துன்னா இங்கே சி சைட் சொல்லியிருந்தோம். இந்த பாக்ஸு கீழே 568 கீழே உங்களுக்கு சஸ்டெயின் ஆகி கீழ் பக்கம் ஏதாச்சுன்னா புட் சைட் சொல்லியிருந்தோம். ஸோ நல்லா பாருங்கள், இந்த 4 லெவல்ஸ் வச்சு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். 5வது இன்பிட்வீன் இருக்கிறது சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லா கிளியர். ஒரு 1 or 2 டைம்ஸ் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம நிஃப்டி என்ன சொல்லுது, நம்ம டேரெக்டாக நிஃப்டிக்கு நம்ம பார்க்க போவோம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஓகே, 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ இதை நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணோம் பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட அப்சைட் பாக்ஸ் ஒன் பார்த்துக்கோங்க. இட் இஸ் 22,645, 22,629. இது நம்மளோட அப்சைட் ஜோன். டவுன் சைட் பாக்ஸ் பாருங்கள். டவுன் சைட் பாக்ஸ் 22,418 அண்ட் 22,451. ஓகே, ஸோ சப்போஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நிஃப்டியில் ஒரு கேப் டவுன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஜிடின்னு வச்சுக்கிறேன். கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, கேப் டவுன் எடுத்து மார்க்கெட் இந்த இதில் சஸ்டெயின் ஆகணும். இந்த இதில் இப்படி சஸ்டெயின் ஆச்சுன்னா இதோட மொமெண்டம் கொடுக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக போகும். ஃபஸ்ட் இந்த டார்கெட் வரும், இது 22,487 வரும். திரும்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு திரும்ப இதிலே வந்து திரும்ப போவோம். இப்படியே ஆடிக்கிட்டே அதுக்கப்புறம் 530 வரும். ஒன்ஸ் 530 கிளியர் ஆச்சுன்னா உங்களுக்கு 589 அண்ட் 626 வரும். ரைட், கிளியர். அது வரைக்கும் போகாது. அப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். இந்த 2 ஜோன் இம்பார்ட்டன்ட். இந்த 2 ஜோன் பிரேக் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு அப்சைட் மொமெண்டம் வரும், இல்லைனா வராது. சப்போஸ் இன்னைக்கு வந்து கேப் டவுன் எடுத்து ரொம்ப கீழே எடுத்துருச்சு, இந்த இடத்துல எடுத்துன்னா மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும். அப்பவும் இந்த பாக்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் இந்த மூவ்ஸ் கண்டினியூ ஆகும். இல்லைன்னா இந்த மூவ் கண்டினியூ ஆகாது. பாக்ஸுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இங்கேயோட பிரேக் அவுட் கொடுத்தோன்னா டவுன் சைடு வந்துடும். திரும்ப சொல்கிறேன், டவுன் சைடு வந்துடும். சும்மா எலெக்ஷன் ரிசல்ட் வருது, அது வருது, இது வருதுன்னு போயிடாதீங்க. டவுன் சைடு வந்துடும். ஸோ டவுன் சைடு வந்துச்சுன்னா உங்களுக்கு 22,029 வரைக்கும் கூட டார்கெட் இருக்கு. ஸோ அவசரப்பட்டு நிஃப்டியில் இன்னைக்கு நான் என்ன தான் சொல்கிறேன், நிஃப்டியில் அந்த அளவுக்கு மொமெண்டம் இருக்காது. நிஃப்டி இன்னைக்கு கன்ஃபியூசிங் ஸ்டேஜில் இருக்குது. இன்னைக்கு நிஃப்டி டிஃபரெண்ட்டாக சொல்கிறேன், இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூசிங் ஸ்டேஜில் இருக்குது. நிஃப்டிக்கு ஆக்சுவலாக மூவ் ஆகணும்னா
மார்க்கெட்டில் டெஃபினட்டாக மேலே போகணும்னா இன்னைக்கு இந்த இந்த ஜோனில் சப்போர்ட் எடுக்கணும். இந்த ஜோன் வரைக்கும் கரெக்ஷன் நடக்கணும். இந்த ஜோனில் கரெக்ஷன் நடந்து மெதுவாக போனால் தான் வரும். போச்சுன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு டார்கெட் 22,645 to 22,629 வரைக்கும் வந்துடும். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் சப்போஸ் இன்னைக்கு பை மிஸ்டேக் கேப் அப் ஆயிடுச்சு, நல்லா பாருங்கள், மிஸ்டேக் கேப் அப் ஆயிடுச்சு, பெரிய கேப் அப். முக்கியமான லெவல் பாருங்கள், என்னோட அப்சைட் பாக்ஸ் ஜோன் 645 629 இதுக்கும் மேலே நடந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே நடந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 706, செகண்ட் டார்கெட் 793. ஓகே, ஸோ இந்த இடத்துல போகும், திரும்ப ஆடும், திரும்ப இப்படி ஆடிட்டு 793 பிரேக் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் 956. சப்போஸ் இன்னைக்கு கேப் அப் இந்த பாக்ஸுக்கு கீழே எடுத்துருச்சு, இல்லை கேப் அப் இந்த லெவல்லே எடுத்துச்சுன்னா இந்த பாக்ஸில் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். மார்க்கெட் இந்த பாக்ஸை பிரேக் ஆகுதா, இல்லை இந்த பாக்ஸு கீழே சஸ்டெயின் ஆகுதா, எப்படி இருக்கும் கேண்டல், இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான்னு பாருங்கள். இந்த பாக்ஸில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான்னு பாருங்கள். பாக்ஸில் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா ஒரு 4 to 5 கேண்டலுக்கு அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 589, செகண்ட் டார்கெட் 530 அண்ட் தேர்ட் டார்கெட் even 487 வந்துடும். ஓகே, தான் சொல்லிட்டேன். இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் டவுன் ஆச்சு. இந்த லெவல் ஆச்சுன்னா இப்படி போக சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல எங்கேயா கேப் டவுன் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். இந்த இடம் வரைக்கும் வந்துச்சுன்னா டவுன் சைட் போக டார்கெட் இருக்குது. ஓகே, டவுன் சைட் ஃபால் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா 22,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபால் இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட்டில் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு போச்சுன்னா, கண்டிஷன் 1 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சுன்னா ஒரு டார்கெட் சொல்லிட்டேன். ஃபால் இங்கே இது கீழே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த பாக்ஸை ரீடெஸ்ட் பண்ணும். எப்போ பார்த்தாலும் பாக்ஸை ரீடெஸ்ட் பண்ணும் மார்க்கெட். அதே மாதிரி கேப் அப் எடுத்தால் என்ன பண்ணும் நான் சொல்லிட்டேன். கேப் அப் எடுத்து இந்த இடத்துல இப்படி இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான் மார்க்கெட் கீழே வந்துடும். அதே கேப் அப்பே ரொம்ப ஹெவியாக எடுத்து இதுக்கு இந்த பாக்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி இதை ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னா கால் சைட் போயிடும். வெரி பவர்ஃபுல் பாக்ஸ். இது என்னோட ஓன் தியரி. ஓகே, மை ஓன் தியரி, மை ஓன் ரிசர்ச். உங்களுக்கே தெரியும் இதோட அக்யூரசி எப்படி இருக்குன்ட்டு. அட் த சேம் டைம் நல்லா பார்த்துக்கோங்க. அட் த சேம் டைம் சப்போஸ் மார்க்கெட் நடுவில் எங்கேயாவது கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட பிரேக் அவுட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு ட்ரேட் எடுங்க. உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கே வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும், அதனால தான் லாட்டை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. நான் முதலே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும், சஃபிஷியன்ட் டைம் கிடைக்கும். இங்கே தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டு சேஃபாக எடுங்க. நீங்கள் எடுக்கலாம், 10 லாட் எடுக்கிற ஆளாக இருக்கலாம், 20 லாட் எடுக்கிற ஆளாக இருந்தால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அமைதியாக இருங்க. மார்க்கெட்டில் நிறைய சான்ஸ் கிடைக்கும், நிறைய சான்ஸ். அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா நிறைய சான்சஸ் கிடைக்கும், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரைட். முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கிறது பிரச்சனை இல்லை, நீங்கள் நிறைய விஷயம் மறந்துடுறீங்க. ட்ரேடிங் வந்தால் அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இந்த லெஃப்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெட் இட் பி பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும். இந்த லெஃப்ட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க, அந்த ஆங்கர் டெக்ஸ்ட்னு இருக்குது. இந்த ஆங்கர் டெக்ஸ்ட்டை எங்கேயாவது நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட கண்டிஷன்ஸை எழுதிடுங்க. நம்பர் 1, ஓகேவா, பை அபவ் பை ஒன்லி above the box எழுதிக்கோங்க. பை ஒன்லி above the box. ஓகே, அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் 2 எழுதிக்கோங்க. ஓகே, புக் மார்க்கெட் எங்கே வேணால் போகட்டும், புக் ஒன்லி ஃபார் 200 பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி உங்கள் கண்டிஷன்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன நீங்கள் நோட் பண்ணுறீங்களோ, நான் என்னென்ன சொல்கிறேன்னு இந்த மாதிரி எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை மார்க்கெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணுன்றது இங்கேயே தெரிஞ்சிருது. ஸோ இங்கேயும் தெரியுது, இங்கேயே பார்க்குறீங்க. ஓகேவா, ரைட். ஸோ மார்க்கெட்டில் அட்டென்டிவாக இருப்பீங்க. இது மூலமாக உங்கள் மார்க்கெட்டில் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் தேவையில்லாமல் ஐயோ 2வது ட்ரேட்லாம் போக மாட்டீங்க. முதல்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, இன்றைக்கி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணுன்றது அதை இங்கே இந்த மாதிரி எழுதிக்கோங்க. சார்ட் மேலே எழுதிக்கிட்டு
நீங்க அதுக்கு ஏத்த மாரி ட்ரேட் பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா சொல்றேன் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். திரும்ப சொல்றேன் என்ன பண்ணணும்னா, நேரா இந்த டெக்ஸ்ட்ல போங்க. டெக்ஸ்ட்ல போயிட்டு ஆங்கர்டு டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். இத நோட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இத நீங்க ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும். நான் திரும்ப சொல்றேன் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும். மார்க்கெட் என்ன நடந்தாலும் சரி, நான் இத ஃபாலோ பண்ணுவேன்றத ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும் தான் நீங்க இன்னைக்குன்னு இல்ல. எந்த ஒரு ட்ரேடிங் செஷனா இருக்கட்டும், எப்பவும் இருக்கட்டும், இந்த மாரி நோட்ட எழுதி வச்சுக்கோங்க. சார்ட் மேல எழுதுற நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கன்ஃப்யூஷன் வந்தா இத ஒரு தடவ படிச்சுக்கோங்க. ஓகே. அதே மாரி என்ன வேணா எழுதிக்கலாம். இப்ப இல்ல நான் ட்ரையல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனச்சா கூட, நீங்க இன்னும் எழுதிக்கலாம். சார் நான் ட்ரையல் பண்ணுவேன். ஓகே. நான் வந்து என்ன பண்ணணும்? ட்ரையல் ஸ்டாப் லாஸ். ஓகே. டார்கெட் இவ்ளோ ஃபார் 48, 49, 49, 460 டார்கெட் அப்படின்னு நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்? ஸோ இந்த மாதிரிலாம் எழுதுனீங்கன்னா, இந்த டார்கெட் வந்தபோது ஆட்டோமேட்டிக்கா நீங்க எக்ஸிட் பண்ணிருவீங்க. ஏன்னா இத நீங்க ஃபாலோ பண்றீங்க. தென் ஒன்லி யூ கேன் பி எ குட் ட்ரேடர். நீங்க ஃபாலோ பண்ணலன்னா உங்களால ட்ரேட் பண்ண முடியாது. யூ வில் பி இன் எ லூசர். நான் திரும்பவும் சொல்றேன், பேங்க் நிஃப்டி இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தாலும் நிஃப்டி நெகட்டிவ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு நிஃப்டியும் பாசிட்டிவ்ல வர சான்ஸ் இருக்கு. பட் பேங்க் நிஃப்டி நெகட்டிவ்ல போக சான்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு எல்லாமே வைஸ் வர்சாவா நடக்கும். உங்களுக்கே புரியாது, கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. பட் உங்களை காப்பாத்துற ஒரே இது என்னோட தியரி தான். ஏன் தியரியில நீங்க உள்ளுக்குள்ள வாங்க. இந்த இடத்துல நீங்க என்ன நடந்தாலும் சரி, எது நடக்கலனாலும் சரி, இதுக்கு மேல சஸ்டெயின் ஆனா மட்டும்தான் நீங்க கால் போகணும். ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா கூட்டு வந்துடணும். இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். திரும்பவும் சொல்றேன், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். நிஃப்டி பாசிட்டிவாகவும் பேங்க் நிஃப்டி நெகட்டிவாகவும், பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாகவும் நிஃப்டி நெகட்டிவாகவும். ஓகே, இப்படிதான் இருக்கும் கொஞ்சம். பட் நீங்க எதை ஃபாலோ பண்ண இம்பார்ட்டன்ட். நீங்க மத்தத பாத்தீங்கன்னா இதை விட்டுருவீங்க. நீங்க இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா இதை மட்டும் பாருங்க. நிறைய பேர் சொல்றாங்க நிஃப்டி வந்து போறனால பேங்க் நிஃப்டி போச்சு, இல்லை பேங்க் நிஃப்டி போறனால நிஃப்டி போச்சு. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓகே, நிஃப்டியை ட்ரை பண்றது வேற விஷயம், பேங்க் நிஃப்டியை ட்ரை பண்றது வேற விஷயம். ஸோ நிஃப்டி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. நிறைய வாட்டி வந்து வீக்காகவும் இருந்திருக்கு. நிறைய செஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நிஃப்டி பாசிட்டிவ்ல இருக்கும், பேங்க் நிஃப்டி 180 பாயிண்ட் 180 பாயிண்ட் கேப் டவுன்ல இருக்கும். பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து கேப் டவுன்ல இருக்கும் 80-90 பாயிண்ட், பேங்க் நிஃப்டி 200 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கூட சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஸோ நான் சொல்றதை மானிட்டர் பண்ணுங்க, நோட் பண்ணிக்கோங்க, சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஸோ தேங்க்யூ, பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் யாரால இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க தயவு செஞ்சு லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக லெவல் சொல்லிட்டேன், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். மார்க்கெட் இதை தவிர எதுவும் நடக்க போகிறது கிடையாது, இதுக்குள்ளே தான் இருக்கும். ரைட்? ஸோ புரிஞ்சுக்கோங்க, ட்ரேட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட்டே பண்ணுறதில்ல, கமெண்ட்டே என்னவோ தெரில உங்களுக்கு. எதுவும் ஐ திங்க் உங்களுக்கு டைப்பிங் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க சார், பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்களேன். கமெண்ட் பண்றது என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு விஷயம் இங்க கத்துக்கிறீங்க, கத்துக்கிறதுக்கு பதிலாக நீங்க எதாவது கொடுத்துட்டு கத்துக்கலாம்ல. ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு கத்துக்கலாம். உங்ககிட்ட நான் என்ன ஜிபே நம்பர், கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் ஏதாவது கேட்குறேன்னா என்ன பேடிஎம் பண்ணி விடுங்கன்னு சிம்பிளா உங்களுக்கு கேட்குற ஒரே விஷயம், ஜஸ்ட் கமெண்ட். ஓகே சார், நைஸ், இல்லை பிடிச்சிருக்கா அனாலிசிஸ், ஓகே, இல்லை அப்புறம் வாங்க மார்க்கெட் முடிச்ச அப்புறம் வந்தாவது கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட்டே பண்றது இல்லை. நம்ம கிட்ட எல்லாமே எடுத்துக்கணும், ஆனா நம்ம ஒன்றும் கொடுக்கறது இல்லை. நம்ம பணம் கொடுத்தும் எதுவும் பண்ண போறது கிடையாது, ஜஸ்ட் கமெண்ட்டும் கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி இருந்தா யார் உங்களுக்கு சொல்லி தருவாங்க? நம்ம வந்து ஒரு மிரர் மாதிரி தான் இருக்கணும். நம்ம என்ன கொடுக்குறோனோ, வாட் யூ கிவ் யூ வில் கெட் இட் பேக். ரெஸ்பெக்ட் மாதிரி தான். நீங்க மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க ஒன்று கொடுத்தா தானே உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நானும் இப்படி பார்ப்பேன், யாரும் கமெண்ட் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? வெறும் பார்க்குறாங்கப்பா, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு டேட்டாவை வேஸ்ட் பண்ணி காலையில் 1 மணி நேரம் உட்காந்து லெவல்ஸை போட்டுட்டு, ஓகே, அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்டு, அந்த மார்க்கெட் இந்த மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ உழைப்பு இருக்குதுல்ல, அந்த உழைப்பை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் டக்குன்னு எழுதுறீங்க, ப்ராஃபிட்டும் இது பண்ணுறீங்க, ஆனால் போடுறது கூட கிடையாது கமெண்ட்டு. சார் அந்த ஜஸ்ட் அந்த மென்டாலிட்டியை மாற்றிக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அந்த மென்டாலிட்டி மாற்றிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா போடுங்க. லெட் இட் பி மை ஸ்டூடெண்ட்ஸ், லெட் இட் பி எனிபடி, போடுங்க.
கமெண்ட் போடுறதுல என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குது, ஃப்ரீயாவே கிடைக்குது. அதுவும் ஒரு நாலேட்ஜபிளான விஷயம் கிடைக்குதுன்னா, ஒரு தேங்க் பண்றதுல தப்பே கிடையாதுல்ல. யோசிச்சு பாருங்க. வேர் ஐ அம் ராங். ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ. பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். See you soon with a new answers. சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இன்னமும் பேங்க் நிஃப்டி உங்களுக்கு அப்சைட்ல தான் இருக்கிறது. பேங்க் நிஃப்டி அப்சைட்ல தான் இருக்குது. ஸோ அவசரப்படாதீங்க. டைம் நிறைய கிடைக்கும். Will do definitely a rocking trades in near future. இது முடிச்ச உடனே உங்களுக்கு நாளைக்கு எக்ஸிட் போலோட ரிசல்ட்டும் வரும். ஓகே, ஐ மீன் எக்ஸிட் போல்ன்ற நாளைக்கும் ஆக்சுவல் ரிசல்ட் வரும். அந்த இடத்துல மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. தேங்க்யூ. பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். See you soon with the new answers. Thank you.